கடைசி ரொட்டி. இது வெறும் கதை இல்ல. அன்புனா என்ன, தியாகம்னா என்னன்னு ரொம்ப அழகா சொல்ற ஒரு விஷயம். கதையோட ஆரம்பமே ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு வீடு தான். அந்த வீட்ல ஒரு வயசான அம்மாவும் அவங்களோட ஒரே மகனும் வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்ல, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை அவங்களோடது. தினமும் ராத்திரி ஆனா அந்த அம்மா சமையல் கட்டுக்கு போவாங்க. கரெக்ட்டா 2 ரொட்டி சுடுவாங்க. ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அந்த 2 ரொட்டியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ரொட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா கருகி இருக்கும். ஆனா இன்னொன்னு அப்பா அப்பா பஞ்சு மாதிரி ரொம்ப மென்மையா சரியான பதத்துல இருக்கும். இப்போ அவங்க அந்த ரொட்டியை எப்படி பரிமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கருகி போன ரொட்டிய எப்பவுமே அவங்க மகனுக்கு தான் குடுப்பாங்க. ஆனா, அந்த நல்ல சாஃப்டான ரொட்டிய அவங்க சாப்பிடுவாங்க. இது ஏதோ ஒரு நாள் நடந்த விஷயம் இல்ல. தினமும் வருஷக்கணக்கா இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இத தினமும் பார்த்துட்டு வர அந்த மகனோட மனசுல ஒரு கேள்வி, இல்ல ஒரு சின்ன வலி கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் ஏன் அம்மா எனக்கு மட்டும் இப்படி கருகின ரொட்டியை கொடுக்கறாங்க? அவங்க நல்லதா சாப்பிடும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வருத்தம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. காலம் யார விட்டது? வருஷங்கள் வேகமா ஓடிச்சு. அந்த சின்ன பையன் வளர்ந்து பெரியவனாகி நல்லா படிச்சு வேலைக்காக வெளியூருக்கு போயிட்டான். ஊரு மாறிச்சு, அவன் வாழ்க்கை மாறிச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் மாறவே இல்ல. எப்போ வீட்டுக்கு விடுமுறைக்கு வந்தாலும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அவனுக்கு கிடைச்சது அதே கருகுன ரொட்டி தான். அப்படி ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவனால இனிமேலும் பொறுக்க முடியல. இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த அந்த கேள்விய ஒரு வழியா கேட்டுட்டான். ரொம்ப தயங்கி, அம்மா தப்பா நினைக்காதீங்க, ஒன்னு கேட்கணும். சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், ஏன் எனக்கு மட்டும் எப்பவும் அந்த கருகுன ரொட்டியை கொடுத்தீங்க? அந்த கேள்வியை கேட்டதும் அந்த அம்மா கோவப்படல. அவன் தலைய மென்மையா வருடி ஒரு புன்னகை செஞ்சாங்க. ரொம்ப நிதானமா சொன்னாங்க. கண்ணா, நீ நாள் முழுக்க எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ற. உனக்கு தெம்பு வேணும். நான் நல்ல ரொட்டியை சாப்பிட்டதுனால தான் உடம்புல தெம்போட ஆரோக்கியமா இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்க முடிஞ்சுது. உனக்கு வேண்டியதை செய்ய முடிஞ்சுது. நான் நல்லா சாப்பிட்டது கூட உனக்காகத்தான்டா. அதுவும் பார்த்துக்கிட்டு, அதுக்கு பின்னாடி இருந்த இவ்ளோ பெரிய தியாகத்த, அந்த தாயோட பாசத்த நாம எவ்ளோ தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சப்போ, அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுச்சு. பாருங்க, இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அன்புங்கிறது எப்பவும் பரிசு பொருட்கள்லயோ இல்ல இனிப்பான வார்த்தைகள்லயோ மட்டும் வெளிப்படாது. சில நேரங்கள்ல அது நாம கவனிக்க தவற சின்ன சின்ன தியாகங்கள்ல ஒளிஞ்சிருக்கும். நாம தப்புன்னு நினைக்கிற ஒரு செயலுக்கு பின்னால கூட ஒரு ஆழமான அன்பு மறைஞ்சிருக்கலாம்.